ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கருப்பு உளுந்து சாப்பிட்றதுனால இத்தனை நன்மைகளா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நிறைய நன்மைகளை இந்த கருப்பு உளுந்து வச்சுருக்கு. அது என்னென்ன அப்படின்னு தெரியணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கருப்பு உளுந்தில் நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் மாவு அரைப்போம். அது மட்டும் இல்லாமல் கருப்பு உளுந்து வச்சு உளுந்தங்களி கூட செய்வோம். அப்படிப்பட்ட கருப்பு உளுந்தில் நிறைய சத்துக்களும் ஆரோக்கிய நன்மைகளும் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? இரத்த சோகை வராமல் தடுக்கிறதுல கருப்பு உளுந்து எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உணவில் இரும்புச்சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா பெரும்பாலான குழந்தைகளுக்கு அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை நோய் வந்துடும். கருப்பு உளுந்தில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது. கருப்பு உளுந்து கொண்டு நம்ம செய்கிறோம்ல, அந்த உணவுகளை குழந்தைகளுக்கு நீங்கள் அடிக்கடி சாப்பிட கொடுக்குறப்ப இந்த இரத்த சோகை நோய் வராமல் தடுத்துக்கலாம். சருமம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு கருப்பு உளுந்து எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சருமம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை போக்குறதுக்கு கருப்பு உளுந்து கொண்டு செய்கிற உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சருமத்தில் ஏற்படும்ல அந்த தழும்புகள், அதீத சூரிய ஒளியால் சருமம் கருத்து போகிறது, இது மாதிரியான பிரச்சனைகளை போக்குறதுக்கு கருப்பு உளுந்து கொண்டு செய்கிற உணவுகளை சாப்பிட்றது உங்களுக்கு நல்ல தீர்வு தரும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல கருப்பு உளுந்து எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பெரியவர்களை விட குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இதனால தான் குழந்தைகளை அடிக்கடி ஏதாவது ஒரு நோய் தாக்குதலுக்கு உள்ளாகிறாங்க. கருப்பு உளுந்தில் நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகரிக்குள்ள அந்த சத்துக்கள் நிறையவே இருக்குது. கருப்பு உளுந்து வச்சு செய்யக்கூடிய உணவுகளை குழந்தைகளுக்கு அடிக்கடி நீங்கள் சாப்பிட கொடுக்கறதன் மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சுக்கலாம். கடுமையான நோய் தாக்கத்திலிருந்து விடுபட்டவர்களுக்கும் உடம்பு ரொம்ப மோசமாக பலவீனமாக இருக்கும். அவங்களும் கருப்பு உளுந்து வச்சு செய்யக்கூடிய உணவுகளை சாப்பிட்றப்ப உங்களோட உடல் நல்லா பலமாகும். இந்த மாதிரியான சமயத்தில் நீங்கள் கருப்பு உளுந்தை வச்சு களியாவோ கஞ்சியாவோ அரிசி சேர்த்து அரைச்சி வேக வச்ச உணவாவோ சாப்பிட்றப்ப நல்ல பலன் கிடைக்கும். இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல கருப்பு உளுந்து எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நம்மளோட இதயம் நல்லா இருக்கிறதுக்கு உணவில் கால்சியம், பொட்டாசியம், நார்ச்சத்துலாம் அதிகமாக இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் உறுதி செஞ்சுக்கணும். இந்த சத்துக்கள் எல்லாமே கருப்பு உளுந்தில் நிறையவே இருக்கிறதுனால கருப்பு உளுந்தை வச்சு செய்யக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதன் மூலமாக நம்ம இதயத்துக்கு செல்லுள்ள அந்த இரத்த நாளங்கள், இதயத்தோட ஆரோக்கியத்தை உறுதி செஞ்சு இதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்குது. காயங்கள், புண்களை சீக்கிரம் ஆத்துறதுல கருப்பு உளுந்து எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். எதிர்பாராத விதமாக அடிபடுறதுனால உடலில் காயங்கள், புண்கள்லாம் ஏற்படுது. சில சமயங்களில் உள்காயங்கள் கூட உண்டாயிரும். இது மாதிரியான பிரச்சனையால் அவதிப்படுறவங்க கருப்பு உளுந்தை பயன்படுத்தி செய்யப்பட்ட உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்றதன் மூலமாக இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் இருக்குல்ல, இது உடம்புல அடிப்பட்ட இடத்துல பிராணவாயுவை அதிகமாக கிரகிக்க செஞ்சு புண்களையும் காயங்களையும் வேகமாகவே ஆற்றிரும். எலும்புகளை வலுவாக்குறதுல கருப்பு உளுந்து எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு வயசு ஆக ஆக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகளும் மூட்டு பகுதிகளும் வலிமை குறைஞ்சி உடல் இயக்கத்தை குறைச்சிரும். ஆபத்து கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கருப்பு உளுந்தில் கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், இரும்பு சத்து கூட அதிகமாக இருக்குது. கருப்பு உளுந்தை கொண்டு செய்கிறோம்ல, அந்த உணவுகளை சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் உடம்புல எலும்புகள், மூட்டுகளோட வலிமை அதிகரிக்கும். ஆர்த்ரிடிஸ், ஆஸ்டியோபொராசிஸ் இது மாதிரியான எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமையும் தடுக்கும். நீரிழிவு நோயை கட்டுக்குள் வைக்கிறதுல கருப்பு உளுந்து எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றப்ப நீரிழிவு நோயாளிகளுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டோன்னா அதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கு. இந்த நார்ச்சத்து இருக்குல்ல, இது நம்ம சாப்பிட்ற எந்த வகையான உணவுகளில் இருக்கிற சத்துக்களையும் சரி செஞ்சு உடம்புல சர்க்கரை அளவை மிதமான அளவில் வைக்கிறதுக்கு உதவுது.
நரம்பு பிரச்சனைகளுக்கு கருப்பு உளுந்து எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்மள பெரும்பாலானவர்களுக்கு மன அழுத்தம் மிகுந்த ஒரு வாழ்க்கை முறை தான் இருக்கு. இதனால மூளை, உடல்ல இருக்குள்ள அந்த நரம்புகள்ல அழுத்தம் ஏற்பட்டு நரம்பு தளர்ச்சி, தூக்கமின்மை மாதிரியான நோய்கள் கூட வந்துருது. கருப்பு உளுந்து வச்சு செய்யக்கூடிய உணவுகளை அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா, நரம்பு மண்டலத்தை அதை ஆசுவாசப்படுத்தி நரம்பு தளர்ச்சி, தூக்கமின்மை, மன அழுத்தம் இதெல்லாம் நீக்கிரும். செரிமான திறனை மேம்படுத்துறதுல கருப்பு உளுந்து எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கருப்பு உளுந்துல நார்ச்சத்து அதிகம் இருக்கு. கருப்பு உளுந்து நீங்க அதிகமா சாப்பிடுறது உளுந்துல இருக்கக்கூடிய முழுமையான சத்து இருக்குல்ல, அது ஜீரண உறுப்புகளால கிரகிக்கப்பட்டு செரிமான உறுப்புகளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்திரும். மலம் கட்டி கொள்ளாம இலகுவா வெளியேறதுக்கும் கருப்பு உளுந்து அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். செரிமான திறனை மேம்படுத்துறதுக்கும் கருப்பு உளுந்துங்கிறது உங்களுக்கு உதவியா இருக்கும். 40 வயசை கடந்த பெண்களுக்கும் பருவமடைந்த பெண்களுக்கும் கண்டிப்பாக ஊட்டச்சத்து அதிகமாக தேவைப்படும். இவங்களுக்கு உளுந்த கஞ்சி காய்ச்சி குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா உளுந்தங்களி செஞ்சு நல்லெண்ணெய், பனவெல்லம் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தால் உடல் பலம் பெறும், இடுப்பு வலி குணமாகும். இந்த வீடியோவில் கருப்பு உளுந்து வச்சு செய்யக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் கருப்பு உளுந்தை வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.